கோணம் 1. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட இடம் ஸ்ரீபெரும்புதூர் என்பதால் ராகுல் காந்தி அந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்கின்ற சென்டிமெண்ட் இருக்கிறது. அதே நேரத்தில் ராகுல் காந்தியே நேரடியாக தமிழகத்தில் போட்டியிட்டால் திமுகவிடம் கூடுதலாக இடம் கேட்கலாம் என்கிற கருத்தும் நிலவுகிறது. கோணம் 2. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது காங்கிரஸ் வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே பணம் ஏதும் செலவழிக்காமலேயே வெற்றி பெற்றார்கள். அந்த அளவுக்கு அப்போது அனுதாப அலை வீசியது. ஆனால் காலப்போக்கில் இலங்கை தமிழர் விவகாரத்திலும் காங்கிரஸ் ஆட்சி மேற்கொண்ட அணுகுமுறை தமிழகத்தில் அந்த கட்சியின் செல்வாக்கை குறைத்துவிட்டது என்றே கருதப்படுகிறது. கோணம் 3. ராகுல் காந்தி தமிழகத்தில் போட்டியிட்டால் இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தம் மற்றும் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட விவகாரங்கள் கிளப்பப்படலாம். தேர்தலின் போது இது தேவையற்ற சர்ச்சையாக கூட உண்டாக்கலாம். எனவே ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிட்டு தனது செல்வாக்கை நிலைநாட்டுவதே சரியாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். கோணம் 4. கடந்த முறை கேரளாவில் வயநாட்டில் போட்டியிட்டார் ராகுல் காந்தி. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வயநாட்டில் போட்டியிட தீவிரமான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்தியா கூட்டணியின் முக்கியமான தலைவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் கட்சியே வேட்பாளரை நிறுத்தினால் அது சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பதால் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகிறார் ராகுல் என்கிற கருத்தும் நிலவுகிறது. கோணம் 5. வரவிருக்கும் மக்களவைத் தேர்தல் தமிழக மக்கள் தங்கள் பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்நோக்கும் தேர்தலாகும். இந்த நேரத்தில் இலங்கை தமிழரின் பிரச்சனை முன்னுக்கு வராது என்பதுதான் கடந்த கால அனுபவம் என்று கருதுகிறார்கள் காங்கிரசாரும் திமுகவினரும். இருப்பினும் ஸ்ரீபெரும்புதூரில் ராகுல் போட்டியிடுகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.